சரி, உன் அம்மு ஏன் சுடர் உன்னை உன் அப்பாட்ட அனுப்பல? அவரை பத்தி பேசவே வேண்டாம், கோவமா வருது. அவர்கிட்ட அம்முவே என்ன அனுப்புனா கூட நான் போவே மாட்டேன். என் அம்மா கூடவே நான் ஜெயில போய் இருந்துப்பேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. ஒருவேளை உன் அப்பா பக்கம் நியாயம் இருக்கலாம் இல்லையா? இல்ல, அவர் தான் எங்க அம்மா தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி கோர்ட்ல மாட்டி விட்டு என் அம்முக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. அவர் நல்லவர் இல்ல கேப்டன். அபி பேராசையில செஞ்ச தப்ப மறைச்சிட்டு சுடர்கிட்ட என்ன பத்தி மட்டும் தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கான். நான் எப்படித்தான் சுடருக்கு புரிய வைக்க போறேன்னே தெரியலையே கடவுளே. சரி, இப்ப முதல்ல சுடரை நார்மல் ஆக்கணும். என் அம்மா பாவம் கேப்டன். அவங்களும் என்ன பார்க்காம ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஜெயில எல்லாம் எப்ப வேணா போய் பார்க்கலான்னு விடலாம்ல. நான் ஸ்கூல் லீவ் அப்பெல்லாம் அம்மாவை போய் பார்த்துடுவேன். அவங்க கூடவே இருப்பேன். அப்படிலாம் விட்டு அதுக்கு பேரு ஜெயில் இல்லடா. ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு போய் கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும். இப்ப சுடரை எப்படியாவது டைவர்ட் பண்ணணுமே. சரி, நீ அதே யோசிச்சுட்டு சோகமா இருக்க கூடாது. நல்லா படிக்கணும், பசங்க கூட சேர்ந்து விளையாடணும், சரியா? அப்பதான் உன் மைண்ட் டைவர்ட் ஆகும். சரி, நீ போய் விளையாடு போ. அதை என்கிட்ட கொடு போ. நிச்சயம் பண்ண ஜோசியர் நல்ல நாளா குறிச்சு கொடுத்திருக்காரு மாப்ள. மா, எதுக்கு இந்த என்கேஜ்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நிச்சயம் பண்ணி தேதி குறிக்காம கல்யாணம் பண்ண முடியுமா? எல்லாம் முறைப்படிதான் பண்ணணும் ஸ்வேதா. பிரபாகரன் வாங்க. ஹாய், வாங்க. ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க, ஏதாவது விசேஷமா? ஆமா தம்பி, ஸ்வேதா உங்ககிட்ட சொல்லலையா? கர்ணா மாப்பிளைக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம். ஓ, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். லாஸ்ட் டைம் நான் வந்தப்பவே உங்க முகத்துல ஒரு சார்மிங் தெரிஞ்சது. ஆனா அது கல்யாண கலையா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அம்மாக்காகவும் மகேஷ்காகவும் தான் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஓகே ஸ்வேதா, இந்த கேஸ் ஃபைல்ஸை கொடுத்து செக் பண்ண சொன்னீங்கல்ல, செக் பண்ணிட்டேன். அப்டேட்ஸ் எல்லாம் தனி ஷீட்ல நோட் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. தேங்க்யூ. ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு, அதான் ஆபீஸ் வர முடியல. இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். மிஸ்டர் வெட்ரி, சாரி, அன்னைக்கு உங்க ஆளுங்களை வேற யாரோ நினைச்சு நான் அடிக்க போயிட்டேன். பரவாயில்ல. கருணா சார். வாங்க சார், சொல்லுங்க. வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. என்ன விஷயம்? நான் ஒரு முக்கியமான என்கொயரிக்கு தான் வந்திருக்கேன். என்கொயரியா? என்கொயரியா? என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா உங்களை ஸ்டேஷன்ல கூப்பிட்டு தான் விசாரிச்சிருக்கணும். ஆனா ஐஆர் அபிஷியல் தான் உங்களை நேர்ல பார்த்து இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? மாணிக்கன்னு ஒருத்தரை உங்களுக்கு தெரியுமா? இது எதுக்கு என்கிட்ட கேக்குறாரு? தெரியும். அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ நீங்க உங்க ஆளுங்களை வச்சு த்ரெட்டன் பண்றதாவும், மாணிக்கத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வருஷமா எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அவங்களுக்கு உங்க சைட்ல இருந்து எந்த பிரஷரும் இருக்க வேண்டாம்.
அவங்க ஃபேமிலியில லேடிஸ் குழந்தைங்கலாம் இருக்காங்க. ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா அப்புறம் ரிஸ்க் ஆயிடும்னு சார் உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரு. உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணி பேசுறேன்னு சொன்னாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன் எல்லாமே. ச்சே, கல்யாண பேச்சு நடக்கிற நேரத்துல இவன் எதுக்கு இங்க வந்தான்? அப்படி ஏதாவது உங்களுக்கு அந்த மாணிக்க மேல கம்ப்ளைண்ட் இருந்தா ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. நாங்க இதை லீகலா விசாரிக்கிறோம். சரி சார், ஷோர். நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. கர்ணா, நீ எதுக்கு மாணிக்க ஃபேமிலி மிரட்ட ஆள் அனுப்புன? இல்ல வெற்றி, நீ புலிக்குட்டி விஷயமா 4 நாள் எங்கேயும் வெளில போறேன்னு சொல்லிட்டு போயிருந்தல, அப்பதான் அந்த மாணிக்கம் அவன் ஃபேமிலியை பார்க்க போயிருந்தான். சும்மாதான்டா நம்ம பசங்களை வச்சு மிரட்டி விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். உனக்கே தெரியல எவ்வளவு பணத்தை மிஸ் பண்ணிருக்கேன்னு. அந்த விஷயத்தை அப்படியே விட்டுற முடியுமா என்ன? அப்படின்னா அவர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தது, அவர் உங்களை பிளாக்மெயில் பண்ணதெல்லாம் சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களே லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்களே மிஸ்டர் கர்ணா. கர்ணா, பிரபாகரன் சார் சொல்ற மாதிரியே பண்ணிரலாமே. இப்ப கூட ஸ்டேஷன் போயிட்டு அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல. இல்ல ஸ்வேதா, அது வேண்டாம். நமக்குன்னு சொசைட்டில ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு. பணம் கொடுத்து நம்ம ஏமாந்தோன்னு வெளியில தெரிஞ்சா அது நம்மளுக்கு தானே அவமானமா இருக்கும். இத பார், அப்படின்னா அவங்க கிட்ட கொடுத்த பணத்தை உனக்கு திரும்ப நான் வாங்கிட்டேன். அவன் ஃபேமிலியை தேவையில்லாம ஆளை விட்டு மிரட்டி அவங்க உன் மேல புகார் கொடுத்து, இதனால இன்னும் நமக்கு தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். பஞ்சாயத்துல அவமானப்பட்ட குடும்பம் ஏமலே கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷன் போறாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது கண்டிப்பா அந்த மாணிக்கமா தானே இருக்கணும். என்கிட்ட வாங்கிட்டு போன அந்த பணத்தை வச்சுதானே அந்த அபிக்கு அவன் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் எந்த புத்துக்குள்ள பதுங்கி இருக்கான்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். எனக்கு என்னவோ அந்த மாணிக்கத்துக்கு அகேன்ஸ்டா லீகலா மூவ் பண்றதுதான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்னு தோணுது மிஸ்டர் கர்ணா. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். ஹலோ, அவர் நான் கூட்டிட்டு வந்த லாயர். அவருக்கு இங்க நடக்கிற எல்லா இஷ்யூஸ்லயும் இன்வால்வ் ஆக, சஜஷன் சொல்ல ரைட்ஸ் இருக்கு. சாரி, நான் டோட்டலி அவுட் ஆஃப் மைண்ட். இத பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசலாமா? ஓ சாரி, நோ ப்ராப்ளம். டேக் யூர் டைம். நான் வரேன். தேங்க்யூ. வரேங்க. ஓகே, வரேன். சரிங்க தம்பி. மா மா உள்ள வா. நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கப்போ இந்த போலீஸ்காரங்களை வர சொன்னாங்களாக்கும். ச்சே, மா வா போலாம். வா. ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? மாணிக்கம், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா வந்திருக்கா, ஜக்கம்மா வந்திருக்கா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது. வெள்ள மனசுக்கார வீட்டு வாசல்ல வந்து நின்னு உடுக்கை அடிக்கிறா ஜக்கம்மா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா வந்திருக்கா, ஜக்கம்மா வந்திருக்கா. எச்சரிக்கை மணி அடிக்கிறா ஜக்கம்மா. வேளப்பாளைய ஆத்தா இறங்கி வந்து சொல்றா, உன் கூட பிறந்த ரத்த மாசத்துக்கு பெரிய சோதனை வருது. சோதனையா? உன் உடன்பிறப்புக்கு ஆபத்து நெருங்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா.
மாமா யார் பேசுறாங்க மாமா? அவங்க என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்லம்மா. நீ தூங்கு தூங்கு. அவங்க ஏதாவது பேசிட்டு போயிடுவாங்க. ஆ? சிறைவாசத்திலையும் சிக்கல் முளைக்குது, நிழல் போல பின்தொடருது. ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டுக்கு பெரிய கண்டமே இருக்கு. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. என்ன ஏதோ கண்டோன்லாம் சொல்றாங்க. யாருக்கு மாமா அது? அது யாருக்கோ சொல்றாங்கம்மா. நீ பயப்படாத, படுத்துக்கோ. நான் இத சொல்லல, ஜக்கம்மா சொல்றா. பயப்படாத, என்ன, படுத்துக்கோ. சுடர், சரளா, என்னங்க? சுடர் எங்க? பசங்க இன்னும் எந்திரிக்கலையா? ஆ? இல்லங்க, அவங்க இன்னும் தூங்குறாங்க. சுடர் எழுந்துட்டா. பால் தெரிஞ்சு போச்சு, அதான் அவளை பால் வாங்க அனுப்பியிருக்கேன். பால் திரிஞ்சு போச்சா? ஆமாங்க. சரளா, காலையில குடுகுடுப்புக்காரன் வாசல்ல நின்னுக்கிட்டு உடன்பிறப்புக்கு ஆபத்து, சிக்கல், கண்டம்னு என்னென்னமோ சொன்னான். இப்ப நீ வேற பால் திரிஞ்சு போச்சுன்னு சொல்ற. எனக்கு என்னமோ அபிக்கு ஏதாவது பிரச்சனைன்னு நினைச்சு பயமா இருக்குமா. உங்களுக்கு இதே நினப்புதான். உங்க தங்கச்சி புடவைய பீரோல எடுத்து வைக்கிறப்ப கூட தான் ஏதோ கம்பியில மாட்டி கிழிஞ்சு போச்சு. அதுவும் அபசகுணம்னு சொல்லுவீங்களாக்கோ? இதெல்லாம் சகஜமா நடக்கிறது தாங்க. எதையும் யோசிக்காம போய் வேலையை பாருங்க. அது இல்ல சரளா, அன்னைக்கு கோவில்ல அந்த சாமியாரும் அபிக்கு ஏதோ கண்டம் இருக்குன்னு எச்சரிக்கை பண்ற மாதிரி தான் சொன்னாரு. அதான் பரிகாரம் எல்லாம் செஞ்சாச்சு இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. மாமா நீ எப்ப வந்த? அம்முக்கு என்ன பிரச்சனை வரும் மாமா? அன்னைக்கு அம்மாவை புடிச்சிட்டு போனாங்கல்ல பூச்சாண்டுங்க, அவங்க அம்மா ஏதாவது பண்ணிடுவாங்களா மாமா? சே இல்ல இல்ல சுடர், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அபி ஜெயில பாதுகாப்பா தான் இருப்பா. ஆ? அபிக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையோ என்னமோன்னு தான் பயமா இருந்தது. அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். மாமா நம்ம அம்மாவை பார்க்க போலாமா மாமா? அடடா, என்னடா சாக்கு கிடைக்கும்னு உடனே கிளம்பிடுவா. அவரே இப்பதான் புதுசா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. சும்மா ஜெயிலுக்கு போகணும் அங்க போகணும்னு சொல்லிட்டு இருக்காத. அதான் அந்த வக்கீல் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காருல்ல, இவரை கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விடு. சரளா, நீ ஒன்னும் கவலைப்படாத சுடர், உன் அம்மா பத்திரமா இருப்பாங்க. ஆ? மேடம், நான் நாவல தமிழ்ல எழுதி வச்சிருந்த 2 நோட்டையும் காணும் மேடம். என்ன சொல்ற அபி? ஆமா மேடம், நான் முக்காவாசி கதையுமே எழுதிட்டேன். ஆனா இப்ப பார்த்தா 2 நோட்டுமே அங்க இல்ல. அபி, நீ வேற எங்கேயாவது உட்கார்ந்து எழுதுறப்ப மறந்து வச்சிட்டியா? நல்லா செக் பண்ணி பாத்தியா? இல்ல மேடம், நான் ரூம்ல தான் ராத்திரி பகலா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் எல்லா இடத்துலயுமே நான் தேடி பார்த்துட்டேன் மேடம், எங்கேயுமே இல்ல. எனக்கு என்னவோ அந்த கோகிலா மேலதான் சந்தேகமா இருக்கு மேடம். அவங்கள கேட்டதுக்கு திமிரா பதில் சொல்றாங்க. ஆமா மேடம், அவங்கதான் நீ எப்படி நிம்மதியா எழுதுறன்னு நானும் பாக்குறேன்னு அடிக்கடி சொல்வாங்க.
நீ போய் கோகிலா எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா. ஓகே மேடம். அபி கவலைப்படாத, என்னன்னு விசாரிப்போம். மேடம், கோகிலா, அபியோட நோட் எல்லாம் எங்க? எந்த நோட்டு மேடம்? அபி கதை எழுதுற நோட்டு. அப்படி எதையும் நான் பார்க்கவே இல்லை மேடம். எனக்கே 2 நாளா வயிறு சரியில்லை மேடம். நான் பாத்ரூம்க்கு ரூம்க்கும் அலைஞ்சுகிட்டு இருக்கேன் மேடம். இல்ல மேடம், இவங்க நல்லாதான் இருந்தாங்க. போய் சொல்றாங்க இதுக்காக. அது என்னமோ இந்த பொண்ணுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது மேடம். ஏதாவது குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்குது மேடம். நீ மட்டும் இந்த விஷயத்துல ஏதாவது ஏடா கூடமா செஞ்சேன்னு தெரிஞ்சது, அப்புறம் டார்க் ரூம்லயே இருக்க வேண்டியதா இருக்கும். நான் நிஜமாவே எதுவும் செய்யல மேடம். அந்த நோட்டு என்ன கலர்னு கூட எனக்கு தெரியாது மேடம். சரி போ. உன் நோட்டு 2ம் கிச்சன்ல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு அபி. கூட்டிட்டு போங்க. வாமா. அபி இப்பவும் லேட் ஆகல, நீ போய் மறுபடியும் எழுத ஆரம்பி. ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுனா மேடம். இனி அபியோட எல்லா வேலையும் நான் கொஞ்ச நாள் பாத்துக்கிறேன் மேடம். மறுபடியும் அபி எழுத பர்மிஷன் கொடுங்க மேடம். அபி நீ வேற எந்த ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். நீ ஃபுல் ஃபோக்கஸ்டா எழுது. நீ புக்கை எழுதினதுக்கு அப்புறம் என்கிட்ட கொடு. நான் அதை ஸ்கேன் பண்ணி இல்ல வேர்டா மாத்தி நான் பிரிண்ட் எடுத்து சேஃபா வச்சுக்கிறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. அம்மா, அம்மு, அம்மு, உங்களுக்கு என்ன ஆச்சு அம்மு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மு. உங்களை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அம்மு. சுடர், சுடரு, ஏய் சுடர்மா, என்னாச்சுமா? மாமா, எனக்கு